உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. நாடக பாணியிலான திரைப்படங்கள் வந்து கொண்டிருந்த காலத்தில் இயல்பான காட்சிகள், அசலான மனிதர்கள், வியக்க வைக்கும் திரைக்கதை என்று தமிழ் சினிமாவுக்கு புது ரத்தம் பாய்ச்சியவர் இயக்குனர் மகேந்திரன். இந்திய சினிமாவின் இணையற்ற இயக்குனராகவும் தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத ஆளுமையாக விளங்கியவர். ஒரு இயக்குனராக மட்டுமின்றி திரைக்கதை, வசனகர்த்தா, நடிகர் என தமிழ் சினிமாவின் பல்வேறு தளங்களிலும் வெற்றி நாயகனாக வலம் வந்தவர். வசனங்களை சுமந்து கொண்டிருந்த தமிழ் சினிமாவை ஒரு காட்சி ஊடகமாக மாற்றிய மாபெரும் கலைஞன். எத்தனையோ இளம் இயக்குனர்களுக்கு இன்று வரை ஒரு வழிகாட்டியாக இருப்பவர். நகைச்சுவை என்ற பெயரில் அருவருப்பான காட்சிகளோ இரட்டை அர்த்த வசனங்களோ இவரது படத்தில் இடம்பெற்றதில்லை என்பது கவனத்திற்குரிய விஷயமாகும். இன்றைக்கு பிரபலமாக திகழும் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் என்பதை முதலில் அவர் துணை எடிட்டராக பணிபுரிந்த துக்ளக் பத்திரிகை மூலம் 1970களில் அறிமுகப்படுத்தியவர். முள்ளும் மலரும் படம் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமான திரு மகேந்திரன் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியைச் சேர்ந்த இவரது நிஜ பெயர் ஜே அலெக்சாண்டர். தனது கல்லூரியில் விளையாட்டுத் துறையில் கொடிகட்டி பறந்த தனது சீனியர் மகேந்திரன் மீது கொண்ட அன்பால் தனது பெயரை மகேந்திரன் என்று மாற்றிக்கொண்டார். தமிழ் சினிமா வரலாற்றில் மறக்க முடியாத பல உயிரோட்டமான படைப்புகளை கொடுத்த மகேந்திரனுக்கு உண்மையில் சினிமா பிடிக்காத துறையாகத்தான் இருந்துள்ளது. ஆனால் தமிழ் சினிமாவிற்கு அவரை மிகவும் பிடித்திருந்தது. இதனால் காலத்தின் கோலத்தால் தமிழ் சினிமாவிற்கு வந்த அவர் இங்கு தன் நிரந்தர இடத்தை பிடித்து விட்டார். இளையான்குடியில் பள்ளி கல்வியை முடித்த மகேந்திரன் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் இன்டர்மீடியட் படித்தார். பின்னர் காரைக்குடி அழகப்பா கல்லூரியில் BA பொருளாதாரம் படித்தார். அழகப்பா கல்லூரியில் படித்த பொழுது கையெழுத்து என்ற பத்திரிகை ஒன்றை நடத்தினார். இது தவிர பல கல்லூரி நாடகங்களிலும் அவர் பங்கு கொண்டார். 1958ஆம் ஆண்டு ஒரு கல்லூரி நிகழ்ச்சியின் போது எம்ஜிஆருக்கு அறிமுகமானார் மகேந்திரன். கல்லூரி விழாவில் மகேந்திரன் பேச்சால் கவரப்பட்ட எம்ஜிஆர் அங்கேயே அவரை பாராட்டினார். பின்னர் கல்லூரி படிப்பை முடித்து பத்திரிகையாளராக மாறிய மகேந்திரன் மீண்டும் செய்தியாளர் சந்திப்பொன்றில் எம்ஜிஆரை சந்தித்தார். திரையுலகில் தனக்கென ஒரு இடத்தை பெற அவர் முயற்சித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் கல்கியின் பொன்னியின் செல்வன் கதைக்கு திரைக்கதை எழுதுமாறு எம்ஜிஆர் கேட்டுக்கொண்டார். மாதச் சம்பளம் பெற்று அதற்கான வேலைகளை ஆரம்பித்தார் மகேந்திரன். ஆனால் அந்த வேலைகளை அவரால் முடிக்க இயலவில்லை. ஆனபோதும் அதை பற்றி கேட்காமலேயே தொடர்ந்து பண உதவி செய்தார் எம்ஜிஆர். இந்த நிலையில் மேகலா பிக்சர்ஸ் தயாரித்த காஞ்சி தலைவன் என்ற படத்தில் எம்ஜிஆர் நடித்து வந்தார். அந்த படத்தின் இயக்குனர் காசிலிங்கத்திடம் உதவி இயக்குனராக மகேந்திரனை சேர்த்து விட்டார் எம்ஜிஆர். இதை தொடர்ந்து முதலில் நாம் மூவர் என்ற படத்திற்கு கதை எழுதினார் மகேந்திரன். 1966இல் வெளிவந்த இந்த படத்தில் ஜெய்சங்கர் கதாநாயகனாக நடித்தார். இதை தொடர்ந்து பல படங்களுக்கு கதை வசனம் எழுதி வந்த மகேந்திரனுக்கு 1974ஆம் ஆண்டு சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளிவந்த தங்கப்பதக்கம் ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை தந்தது. 1978ஆம் ஆண்டு தயாரிப்பாளருடன் ஏற்பட்ட பல போராட்டங்களுக்கு பிறகு முள்ளும் மலரும் படம் மூலமாக இயக்குனர் அந்தஸ்தை பெற்றார் மகேந்திரன். தான் நினைத்ததை எடுக்க வேண்டும், தான் விரும்பிய நடிகர்களை, குறிப்பாக ரஜினியைத்தான் கதாநாயகனாக போட வேண்டும் என்பதுதான் அவரின் போராட்டமாக இருந்தது. சினிமா ஒரு காட்சி ஊடகம் என்று நிரூபித்த படம் முள்ளும் மலரும். தமிழ் சினிமாவின் போக்கை திசை திருப்பிய படங்களில் இந்த காவியம் முக்கிய பங்கை கொண்டது. மெலோடிராமா, சண்டைகள், டூயட் பாடல்கள் அல்லது அதிகப்படியான உரையாடல்கள் இல்லாமலும் ஒரு படத்தை உருவாக்கலாம் என்று நிரூபித்து காட்டிய படம். அதுவரை எதிர்மறை வேடங்களில் நடித்து வந்த ரஜினி ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார். என்னை எனக்கே அடையாளம் காட்டியவர் மகேந்திரன். நடிப்பில் புதிய பரிமாணத்தை கற்றுக் கொடுத்தவர். எதற்காகவும் சுயமரியாதையை விட்டுக் கொடுக்காதவர். தமிழ் சினிமா உள்ளவரை இயக்குனர் மகேந்திரனுக்கென்று தனி இடம் இருக்கும். இயக்குனர் மகேந்திரனுடன் சினிமாவை தாண்டி நட்பு உள்ளது என்று ரஜினி குறிப்பிட்டுள்ளார்.
ரஜினியை வைத்து முள்ளும் மலரும், ஜானி, கை கொடுக்கும் கை ஆகிய வெற்றி படங்களை இயக்கிய மகேந்திரன் இறுதியாக பேட்ட படத்தில் இவருடன் சேர்ந்து நடித்திருந்தார். மகேந்திரனின் பாடி லாங்குவேஜ், மேனரிசம் போன்றவற்றின் அடிப்படையில்தான் ரஜினிகாந்தின் ஸ்டைல் அமைந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. எப்படி கே பாலச்சந்தரும் நாகேஷும் இணை பிரியாத ஒரு நட்பை கொண்டிருந்தார்களோ அதுபோன்றுதான் ரஜினி மகேந்திரனின் நட்பு. முள்ளும் மலரும் படத்தை தொடர்ந்து இவர் இயக்கிய மற்றொரு காவியம் உதிரிப்பூக்கள். தமிழ் சினிமாவின் காலத்தை கடந்த கிளாசிக். ஒரு நாவலில் இருந்து ஒரு திரைப்படத்தை எவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. உதிரிப்பூக்கள் செல்லுலாய்ட் பற்றிய கவிதை, சினிமா மொழியில் உருவான ஒரு இலக்கணம். ஒரு கமர்ஷியல் படத்தை எப்படி நேர்த்தியாகவும் அழுத்தமான கதையுடனும் கதாபாத்திரங்களின் வெவ்வேறு மனநிலைகளையும் அழகாக வடிவமைத்து திரைக்கதையின் விறுவிறுப்பான திருப்பங்களால் இசை மற்றும் ஒளிப்பதிவு மூலம் பல மடங்கு மேன்மைப்படுத்த முடியும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இவர் இயக்கிய ஜானி. இதனைத் தொடர்ந்து பூட்டாத பூட்டுக்கள், நெஞ்சத்தை கில்லாதே, நண்டு, மெட்டி, சாசனம் போன்ற திரைப்படங்கள் என்றும் இவர் பெயர் சொல்லும் காவியங்களாக அமைந்தன. ஆர்ப்பாட்டமோ அமர்க்களமோ இல்லாமல் தெளிந்த நீரோடை போல எளிமையான காட்சிகளாய் மனதில் சம்மணம் போட்டு உட்காரும் அமைதியான ட்ரீட்மெண்ட் மகேந்திரனின் தனி சிறப்பு. இன்றளவும் இந்த படங்கள் அனைத்தும் சினிமா பற்றி தெரிந்து கொள்பவர்களுக்கு ஒரு பாடமாக இருந்து வருகிறது என்றே கூறலாம். இவரது படங்களில் தோன்றிய கதாநாயகிகள் சோபனா, அஸ்வினி, சுஹாசினி போன்றோர் கண்ணியம் மிகுந்தே அதே நேரத்தில் நடைமுறை சமுதாயத்தின் பிரிக்க முடியாத நிஜங்களின் நகல்களாக ஒளிர்ந்தார்கள். இதன் மூலம் பெண்களுக்கு மகேந்திரன் அளித்த மதிப்பும் மரியாதையும் மகத்தானது, மற்ற ஆண்களுக்கும் எடுத்துக்காட்டானது. உதாரணத்திற்கு மகேந்திரனின் புதுமையான படம் என்பதை விட புரட்சிகரமான படம் என்று சொன்னால் அது பூட்டாத பூட்டுக்கள் தான். இந்த சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய குற்றமாக இருந்தாலும் அது ரகசியமாக செய்யப்படுமானால் அது நியாயமாகி விடுகிறது. ஆனால் சின்னஞ்சிறு தவறாக இருந்தாலும் அது பகிரங்கமாக இழைக்கப்படுமானால் அது மன்னிக்க முடியாத குற்றமாகி விடுகிறது. அவ்வாறு மன்னிக்க முடியாத குற்றத்தை பகிரங்கமாக செய்த மனைவி மனம் வருந்தி திருந்திய பிறகு பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்ளும் இப்படத்தின் கணவனின் பாத்திரம் அற்புதமானது. ஏனென்றால் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே உள்ள ஆத்மார்த்தமான உறவை தீர்மானிப்பது வெறும் பாலுறவு மட்டுமல்ல என்பதை இப்படத்தில் அழகாக சொல்லி இருப்பார் மகேந்திரன். மற்றொரு படத்தை உதாரணமாக சொல்ல வேண்டுமானால் நெஞ்சத்தை கில்லாதே படத்தை கூறலாம். சிற்பத்தை கல்லில்தான் செதுக்க முடியும் என்று யார் சொன்னது? திரை எனும் வெள்ளை துணையிலும் செதுக்கலாமே என்றார் மகேந்திரன். மனிதர்களின் துல்லியமான உணர்வை கூட நிராகரிக்காமல் வெளிப்படுத்திய படம்தான் நெஞ்சத்தை கில்லாதே. இயல்பான கதாபாத்திரங்களால் தன் படத்தை பேச வைத்த மகேந்திரன் நிஜத்தில் அதிகம் பேசாதவர். தேசிய விருது உள்ளிட்ட பல உயரிய விருதுகளை பெற்ற மகேந்திரன் கடைசியாக இயக்கிய படம் 2006ஆம் ஆண்டு வெளிவந்த சாசனம். இயக்கத்திற்கு ஓய்வு தந்த அவர் 2016ஆம் ஆண்டு தெரி படம் மூலம் வில்லனாக அவதாரம் எடுத்தார். திரையில் பலரையும் நடிக்க வைத்த மகேந்திரனுக்குள் இப்படி ஒரு திறமையான நடிகரா என திரையுலகமே ஆச்சரியப்படும் வகையில் அப்படத்தில் வில்லனாக மிரட்டியிருப்பார். அப்படத்தை தொடர்ந்து ஒரு சில படங்களில் தோன்றிய மகேந்திரன் இறுதியாக பேட்ட படத்தில் நடித்தார். தனது முதல் இயக்குனர் பயணம் ஆரம்பித்ததும் ரஜினியுடன் தான். இறுதியில் நடிகனாக நடித்து முடித்ததும் அவருடன் தான். அவர் இயக்கிய திரைமுத்துக்கள் 12. அதில் இளையராஜாவும் ஒளிப்பதிவாளர் அசோக் குமாரும் மகேந்திரனுக்கு இரு தூண்களாக பயணித்தனர். நான் சினிமா உலகத்திற்கு வர ஆசைப்பட்டவன் இல்லை, சினிமாவை நேசித்தவனும் இல்லை, சினிமா மீது வெறுப்பு கொண்டிருந்தவன். அந்த வெறுப்புதான் என்னை சில சினிமாக்களை இயக்க தூண்டியது. ஆனால் ஒரு கட்டத்தில் நான் சினிமாவை நேசிக்க தொடங்கியதற்கு காரணம் ஒளிப்பதிவாளர் அசோக் குமார். என் சினிமாக்களுக்கு அவர்தான் உருவமும் உணர்வும் கொடுத்தார் என்று மகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். இந்த கலைஞன் நம்மை விட்டு பிரிந்து விட்டாலும் இவரது நிகரில்லாத படைப்புகளும் தாக்கமும் இனிவரும் தலைமுறைகளை வழிகாட்டி செல்லும் என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை. முள்ளும் மலருமாய் நம் இதயங்களில் நுழைந்து திரை எனும் சித்திரத்தில் உதிரி பூக்களை தூவிவிட்டு மெல்லிய மெட்டி ஒளியாய் நம் செவிகளை வருடி அன்றும் இன்றும் இனி வரப்போகும் தலைமுறைக்கு கை கொடுக்கும் கையாய் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களின் நெஞ்சங்களை கிள்ளிய இந்த இயக்குனர் மேதையின் புகழ்
வாழியவே. Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 9150060032. நல்ல சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நீங்க எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சின்ன வேண்டுகோள், நல்ல சினிமா சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நாங்க வெளியிடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி.